ஸ்வேதா வீட்டில் இல்லைல்ல? இல்லை அவள் போயாச்சுல்ல? அப்புறம் ஏன் அவளை பற்றி நீங்கள் தப்பு தப்பாக பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு என்னமோ அண்ணனுக்கு உன் மேல பாசம் பரிவு எல்லாம் இன்னும் இருக்குன்னு தான் தோணுது. நான் ஒருத்தி தெரு தெருவா இருக்க கூட இடம் இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கேன். ஆனா 2 பேரும் ஜோடி போட்டுக்கிட்டு கோயில வந்து நிக்கிறாங்க பாத்தீங்களா? வைக்கிறேன்டி, இங்க இருந்து நீ போறதுக்குள்ள உனக்கு வைக்கிறேன்டி ஆப்பு. ஏதாவது பண்ணணும், என்ன பண்றது? Excuse me. Yeah? We need some clarification about this temple. Madam. Yeah, hi. Welcome. Actually, I don't know much about this temple. Actually, can you see that lady over there? That lady? Yeah, she knows very well about this temple. You kindly go and ask her, no? Thank you. Thanks a lot. You're welcome. ஸ்வேதா, என்னடி நீ அவளை எப்படி கோத்து விட்டுட்ட? இப்போ இவங்க போயிட்டு வெண்ணிலா கிட்ட இங்கிலீஷ்ல கேள்வி எல்லாம் கேட்க போறாங்க. அவ மாட்டிக்கிட்டு முழிக்கிறதையும் தவிக்கிறதையும் வேடிக்கை பார்ப்போம். அதுக்கப்புறம் அவளா மனசுக்குள்ள மாமாவுக்கு நாம கொஞ்சம் கூட தகுதி இல்லையேன்னு உணரணும். அதுக்கான முதல் படி இதுதான். போக போக வெண்ணிலா தான் சுத்தமா தகுதி இல்லாதவன்னு நம்பணும். நம்ப வெப்ப. Excuse me. Excuse me, lady. Hello. How are you? Hello. We need some clarification about this temple. Actually, we came from Delhi. You know New Delhi, the capital city? What is the specialty of this temple? Actually, we read about this temple in one of the magazine. What happened? What happened to you? One lady told that you will explain us about this temple. But you are not able to speak. What happened? இதே அவங்க மட்டும் தமிழ்ல மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு கேட்டிருந்தா வானத்தளவுக்கு பேசியிருந்திருப்பா. அதை அரைக்கணும், இதை போடணும். இப்ப பாத்தியா, இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை How are youன்னு கேட்டதுக்கு கூட I am fineன்னு பதில் சொல்ல தெரியல. இவெல்லாம் ஒரு ஆளுன்னுட்டு மாமா வேற வெண்ணிலான்னு என்னோட அருமை தெரியாம அவ பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. Why are you not speaking? What happened? Please tell me about this temple specialty. What's your problem? What happened? Excuse me, do you have a problem? We need some clarification about this temple. Oh, the heritage of this temple is basically it's Lord Shiva's temple. Oh. என்ன வண்டிலா, உன்னால இங்கிலீஷ்ல பேச முடியலன்னு வருத்தமா இருக்கா? இல்லண்ணே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்க இந்த கோவிலை பத்தி கேக்குறாங்கன்னு எனக்கு தெரியுது. ஆனா என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அது பரவாயில்ல, என்னால சொல்ல முடியாம போயிடுச்சுன்னு தான் கொஞ்சம் வருத்தம். வேற ஒண்ணும் இல்லண்ணே. தப்பிச்சிட்டியா வெண்ணிலா? இருக்கட்டும், வேற எதுலயாவது சிக்காமலையா போயிடுவேன். அப்ப பாத்துக்கிறேன்டி. So that's it. This is the history of this temple. Oh, okay. Thank you. Thanks a lot. You're most welcome. May I know your good name, please? I am Muttarasan. Nice meeting you, Muttarasan. Same here, sir. Nice to have you here. Welcome. ஐயா Namaste. அண்ணாமலை. Oh, I see. Excuse me. Can I ask you something?
Sure. Who is this girl? She's Vanilla. ஐ டெல்லிங் யூ மீ ஃப்ரெண்டு முத்தர்ஸுக்கு ஃபியூச்சர் ஒய்ஃப் That's good, good, good. Actually, you are speaking very good in English. How can you marry a girl like this? Sir, language is just for communication. And basically, we are from Tamil Nadu, not from Great Britain. She may not be a literate, but she's very good at heart. That matters a lot. Oh, that's nice. Thank you. You're welcome. Namaste. சுக்ரியா. வணக்கம். ஏன் முத்து மாமா அவங்க என்ன சொன்னாங்க? அவங்களா கோவிலோட ஐதீகத்தை பத்தி கேட்டுட்டு இருந்தாங்க. அதான் சொல்லிட்டு இருந்தேன். அவங்க ஏதோ என்ன கை காமிச்சு பேசுன மாதிரி தெரிஞ்சது. உன் முகம் வேற மாறுச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ தேவையில்லாம கற்பனை பண்ணாத. புரியுதா? சரி உள்ள போலாம் வா. இரு மாமா நான் சாமி கும்பிட்டு வந்துடுறேன். நீங்க இருக்க ஒரு சாமி விட மாட்டே போல செவுத்துல ஏதாவது வரைஞ்சிருந்தா கூட கும்பிட்டு வர போல இருக்கு. சரி பொறுமையா கும்பிட்டு வா. நீ உள்ள வா. அப்புறம் வெண்ணிலா ஏதோ பயங்கரமா இங்கிலீஷ்ல எல்லாம் பேசி அசத்துன மாதிரி தெரிஞ்சது. அக்கா மாமா முன்னாடி போயிட்டாரு. நான் போறேன். ஓய் சும்மா சும்மா மாமா பின்னாடியே ஒளிஞ்சுக்காத. ஆமா அவங்க என்ன சொல்லிட்டு போனாங்கன்னு தெரியுமா? ஓ முத்து மாமா கிட்ட தான் சொல்லிட்டு போனாங்க. இந்த வெண்ணிலாவுக்கு சுத்தமா இங்கிலீஷ் பேச தெரியலையே, ஆனா நீங்க ரொம்ப நல்லா இங்கிலீஷ் பேசுறீங்களே. சுத்தமா எந்த தகுதியும் இல்லாத முட்டாளான இவளை எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு கேட்டுட்டு போறாங்க. அது உனக்கு புரிஞ்சுதா புரியலையா? இல்ல புரியாதது மாதிரி நடிக்கிறியா? ஏன்னா நீதான் நடிக்கிறதுல கில்லாடியாச்சே. சித்தி ஏன் அழற? வந்துட்டாங்க. உனக்கு பல்லாக்கு தூக்க போங்க மேடம். ஏன் அழற சித்தி? என்ன சனி? நம்மளோட வழியில வரல. விஸ்வக்ஷேணம் தமாம் பயே. ஓம் விநாயகாய நமஹ. ஓம் கௌரிபுத்ராய நமஹ. ஓம் வினேஸ்வராய நமஹ. ஓம் ஸ்கந்தானந்தாய நமஹ. ஓம் அவ்யயாய நமஹ. ஓம் பூதாய நமஹ. ஓம் தக்ஷாய நமஹ. ஓம் அத்தியக்ஷாய நமஹ. ஓம் விஜயப்பிரியாய நமஹ. மாலையை போடுங்க. போடுங்கண்ணே.
எக்ஸ்கியூஸ் மீ, Yes. யூ வாண்ட் டு நோ மோர் அபவுட் திஸ் டெம்பிள்? I'll help you. Yes. Actually, you would have got the information, but let me tell you completely. Actually, this temple was built in 1500 BC under Cholan dynasty. And this temple has got two idols. One is Amman idol, another one is Lord Shiva. Oh, very nice. And if you see, Amman idol is slightly inclined towards right, whereas Lord Shiva's idol is towards left. The auspicious reason behind this is they say that Amman, if she's trying to say something, Lord Shiva will listen to her. Every Paunami, they do a special abhishekam with rice, and that is provided as Annadanam to everyone. And they strongly believe that if you give bangles, to Amman, if you're not married, or if you have any problems in marriage, or if you have any dosham kind of thing in your marriage, and Amman will give you good blessing, whereas you'll get married very soon by giving her bangles. Every Thursday, sunlight will directly fall onto the idol. It is very famous and auspicious temple where all the villages, including surrounded by 10 villages, will come and visit this god, and all the culture and rituals are daily practiced. Thank you so much. You can go. Wow. Very good story. You are great. Thank you. அண்ணி அண்ணி என்னதாங்க நடந்துச்சு? இல்ல என்கிட்ட அவங்க இங்கிலீஷ்ல கேட்டாங்க. அப்ப எனக்கு எதுவுமே சொல்ல தெரியல. ஸ்வேதாக்கா என்கிட்ட வந்து நீ வேஸ்ட், மாமாவை கட்டிக்க தகுதி இல்லைன்னு சொன்னாங்க. அதான் நான் ஒரு மாதிரி ஆயிட்டேன். இன்னைக்கு காலையில தான் சந்தோஷப்பட்டோம் ஸ்வேதா வீட்டை விட்டு போயிட்டான்னு. நல்லதாச்சுன்னு அவ்வளவு குஷியா இருந்தோம். கடைசியில பார்த்தா இந்த மாதிரி வேலையை பண்ணிட்டான். இன்னைக்கு தான் அண்ணனும் அண்ணியும் சேர்ந்து வெளியில வந்தாங்க. ஆனா இப்படி பண்ணிட்டாளே. வா போலாம். அண்ணி வாங்க, நீ வீட்டுக்கு போலாம். எதுக்கு எதுக்கு இப்ப வீட்டுக்கு போனோம்? கோவில்ல விளக்கு போடணும், நிறைய வேலை ஐயோ, இருக்கு. அண்ணி நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. வாழ்நாள் முழுக்க விளக்கு மட்டுமே போட்டுட்டு இருந்தா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் எப்படி சமாளிக்கிறது? இப்ப என்ன பிரச்சனை? சித்தி, இப்ப நீ வீட்டுக்கு வர உடனே இங்கிலீஷ் கத்துக்கிற. அது ம், ஏன் அவங்க கிட்ட பேசுறதுக்கா? பின்ன ஸ்வேதா ஆண்டிய பார்த்தல, சும்மா இங்கிலீஷ்ல பேசி பேசி வெறுப்பேத்திட்டு இருக்காங்க. நீ மட்டும் ஏன் இங்கிலீஷ் தெரிஞ்சுக்காம இருக்கணும்? நீயும் வந்து கத்துக்கோ. ஐயோ, நான் விளக்கு போடணும். நீ விளக்கு போட்டது போதும், வா சித்தி போலாம். அண்ணி வாங்க, நீ போலாம். நான் வரல. வா சித்தி, வா சித்தி போலாம். ருத்ரா, வாங்க வா சித்தி, போலாம். உனக்கு நாங்க இங்கிலீஷ் கத்து தரோம். சித்தி சித்தி சித்தி, வா சித்தி, உடனே இங்கிலீஷ் கிளாஸ் ஆரம்பிக்கலாம். ஆமா நீ, ருத்ராவும் கார்த்தியும் அங்க நடந்த எல்லாத்தையுமே சொன்னாங்க. வாங்க இங்கிலீஷ் படிக்க ஆரம்பிக்கலாம். ஆஹா, இல்ல ஜனனி, எனக்கு நிறைய வேலை இருக்கு. சித்தி, அது இதுன்னு சொல்லிட்டு நீ போய் மாட்டிக்காத. இங்கிலீஷ் தெரியாம நீ வட்டு போட்டு நின்று பார்த்து எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அண்ணி, நடந்த விஷயம் கேள்விப்பட்டதுல இருந்து எனக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. நீங்க முதல்ல உட்காருங்க. நீங்க இங்கிலீஷ் கத்துக்கணும், நான் இங்கிலீஷ் கத்து தரேன். இல்ல, வாங்க வா சித்தி, வாங்க போ. உட்காரு. உட்காருங்க. சரி, ஏபிசிடி சொல்லு.
ஏபிசிடி சொன்னா என்ன விட்டுருவீங்களா? ஓ உனக்கு தெரியுமா? ஆமா தெரியும். எங்க சொல் சித்தி. ஏ பி சி டி. போதுமா? உட்காரு உட்காரு. என்ன நீ ஏபிசிடி சொன்னா ஏபிசிடி மட்டும் சொல்ற? இப்பதானே நீ ஏபிசிடி சொன்னா விட்டுருவேன்னு சொன்ன. அதான் ஏபிசிடி சொன்ன. என்ன விடுங்க. ஏய் சித்தி விளையாடாத. இதெல்லாம் ரொம்ப பழைய ஜோக்கு. இப்போ நீ படிச்சே ஆகணும். இப்போ நீ ஏபிசிடிய முழுசா சொல்லு. சொல்லுங்க அண்ணி. சொல்லு சித்தி. சொல்லுங்க. ஏ பி சி டி கே எல் எம் ஓ கியூ ஆர் ஜி எஃப் ஐ ஐ ஹெச் ஜே பி டபிள்யூ எஸ் யூவி எக்ஸ் ஒய் Z. வந்துருச்சா? அண்ணி வந்துருச்சு. ஆனா எங்களுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. ஏபிசிடிய இப்படி யாரும் சொல்லி நாங்க கேட்டதில்ல. ஆனா உங்கள மாதிரி யாராலையும் குழப்பி சொல்ல முடியாது. நான் சொல்லி தரேன், ஒழுங்கா சொல்லுங்க. ஐயோ, நான் மேல துணியெல்லாம் காய போட்டிருக்கேன். திடீர்னு மழை பெஞ்சிச்சுன்னா நனைஞ்சிரும்ல. நான் போய் துணியெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். ஐயோ அண்ணி, நனைஞ்சிட்டு போட்டோம். பேசாம இருங்க. நீ மழையெல்லாம் வராது, துணியும் நனையாது. நீ ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு. உங்களுக்கு காபி ஏதாவது வேணுமா? நான் போய் போட்டு எடுத்துட்டு வரேன். எங்களுக்கு காஃபி டீ ஒண்ணும் வேண்டாம். இப்போதைக்கு நீ இங்கிலீஷ் கத்துக்கணும், அது மட்டும் தான் வேணும். சரி. ஏன் பட்டு இதுவே ஒரு மரமண்ட. அதுல அவளுக்கு இவ இங்கிலீஷ் வேற சொல்லி தராளா? அவளுக்கு இங்கிலீஷ் கத்து கொடுத்து ஸ்வேதா தகுதிக்கு இவளை கொண்டு வராங்களாமா? ஐயோ, இந்த அம்மா இங்கிலீஷ் படிச்சா மட்டும் இவ ஸ்வேதாக்கு ஈக்குவல் ஆயிடுவாளா? ஆமா ஆமா. சரி அண்ணி, உங்களுக்கு சேர்ந்தாப்புல சொல்லி கொடுத்தாதான் வர மாட்டேங்குது. ஒண்ணு பண்ணுவோம், அஞ்சஞ்சா போயிடுவோமா? சரி. ஏ பி சி டி இ 5. ஏ பி சி. ஐயோ, மாமா வந்துருவாரு. அவருக்கு பசிக்கும். நான் காய்கறி எல்லாம் அரிஞ்சு வச்சுட்டு அரிசியை ஊற வைக்கணும், குழம்பு கூட்டணும், அதுக்கப்புறம் நான் தாளிக்கணும். நான் போறேன். அண்ணி உட்காருங்க.